சார் கண்ணன், வணக்கம். சொல்லுங்க கண்ணன், உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்திப்பின் போதும் கூட எல்லாரும் ஒண்ணு சேரணும்ட்டு அமித்ஷா சொன்னாரு. அதை கேட்காததனுடைய விளைவுதான் இதெல்லாம் இப்படிங்கிற அந்த பேரை, அந்த பேரோட எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அந்த கட்சியோட எங்களுக்கு எந்த தொடர்பு கிடையாது, நாங்க அந்த கூட்டணி கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படிங்கறதை பார்ட்டி முடிவெடுத்த பிறகும் கூட அதை விடாமல் திரு ஓபிஎஸ் பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது அதுவே ஒரு பின்னடைவாக அவருக்கு ஆகாதா சார்? நல்லதை யார் சொன்ன? நல்லதை அறியுமோ நாயும் பேயும், நடுமுக்கு அறியுமோ குருட்டு நாய்தான், இல்லை என்பதை அறிவான பிச்சைக்காரன், இவை எல்லாம் அறிந்தவன் அரசியல் ஞானியப்பான்னு ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறதுக்கான நம் முன்னோர்கள் மூத்தோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நல்லது எங்க இருந்து வந்தான்னு யாரு சொன்னான்னு? ஒருத்தனை கிணத்துல போய் விழுகுன்னு சொன்னாதான் அதை யோசிக்கணும். நல்லதுக்கான விஷயத்த யாரு சொன்னாலும் கேட்டுக்கலாம்ல. எதிரி கூட நல்லது சொன்னா, நல்ல கருத்து சொன்னா ஏத்துக்கணும். எந்த கருத்துமே தெரியாதுங்க. இப்ப இந்த விஜயகுமார் கோவப்பட்டார்ல, சிலுவம்பாளையம் சொன்ன உடனே, சிலுவம்பாளையங்கிறத அவர் பிறந்த ஊர். யாராவது ஒருத்தர் தான் பிறந்த ஊரை சொல்றதுக்கு வெக்கப்படுவானா, வேதனைப்படுவானா? அப்படி ஒரு கோஷ்டி. இந்த கோஷ்டியை வச்சு நம்ம எந்த நல்லது சொல்றது? அது மாதிரி அண்ணன் நம்ம நிஜாமுதீன் முன்னாள் எம்எல்ஏ சொல்றாரு, வேற வழி இல்லாம ஓபிஎஸ் முயற்சி பண்றாரா? வேற வழி இல்லாம 34% வாக்கு ராமநாதபுரத்துல வாங்கினாரா? வேற வழி இல்லாம 32% வாக்கு அண்ணன் தினகரை வாங்கினாரா? எந்த தொகுதியாலையாவது அதிமுக 20% ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்கா? 7 தொகுதி டெபாசிட் போயிடுச்சு, 13 தொகுதி 3வது இடம் போயிடுச்சு, 4 தொகுதியில 4வது இடம் போச்சு. அதிமுகவை அழைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா பழனிசாமி ஸ்ட்ராங்கா இருக்காரு. எப்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு? பணம் இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்காரு. பணப்பெட்டி குறைஞ்சு வச்சுன்னா ஸ்ட்ராங் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். எது ஸ்ட்ராங்கு, எது தைரியம், எது ஆளுமை? 65 தொகுதிய ஆளுங்கட்சியா இருந்த அதிமுகவை எதிர்கட்சி ஆக்குனதா ஆளுமை? மாபெரும் மக்கள் கழகமா இருந்த கட்சியா மண்ணோட மண்ணை கப்ப வச்சதா ஆளுமை? எல்லாரையும் அனுபவிச்சு போக வேண்டிய இடத்துல எல்லாரும் புறக்கணிச்சு போறதா ஆளுமை? இதுக்கு பேரா தலைமை, இதுக்கு பேரா தலைவன்? அப்படி இல்லை. அண்ணன் பிரியன் சொன்ன மாதிரி புரட்சி தலைவரை நெடுஞ்செழியன் தான் வெளியேற்றுகிறார் திமுக இருந்து. மீண்டும் புரட்சி தலைவரை நோக்கி அதே நெடுஞ்செழியன் வருகிறார். திமுகவின் பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு வருகிறார். அதிமுகவுக்கு வந்தவுடன் அவர் தான் பொதுச் செயலாளர். பாவு சண்முகம் இருந்தார், எதிர்த்தார், அவர் பொதுச் செயலாளரான. புரட்சி தலைவர் ஒரு தடவை தான் பொதுச் செயலாளர். மற்ற புறம் பாவு சண்முகம், நெடுஞ்செழியன் இந்த மாதிரி ஆட்கள் தான் ஆனாங்க. இப்படி அரவணைச்சு போக தெரியணும். காளிமுத்து வையாத வசவா, வளர்மதி வையாத வசவா, அம்மாவை பார்த்து ஏளனமா எள்ளி நகையாடினவர்கள் எல்லாம் தன்னுடைய அரவணைச்சு பக்கத்துல வச்சுக்கிட்டு அழகு பார்த்து வைதவர்களையும் அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா. கட்சியில இருந்து பிரிஞ்சவங்களை புறம் சேர்க்க தெரியணும். எதிர்கட்சியில இருக்கிற பிற கட்சியில இருக்கிற ஆட்களை பூரா அரவணைக்க தெரியணும். இந்த தலைமையை நம்பி கூட்டணிக்கு வருவோம்ங்கிற நம்பிக்கை ஏற்படுத்த தெரியணும். எதையுமே நான் பண்ண மாட்டேன், அண்ணன் எடப்பாடி வாழ்குங்க, அண்ணன் எடப்பாடி சூப்பருங்க அப்படின்னு இந்த விஜயகுமாருக்கு ஒரு சீட்டு கொடுப்போம், ஜெயிச்சிருவாரா? ஏதாவது ஒரு தொகுதியில ஒரு கவுன்சிலர் ஆயிடுவாரா? இந்த கண்டிஷன்ல போய் நின்றாருன்னா அண்ணன் எடப்பாடி சொல்லட்டும், ஒருத்தர் ஓட்டு போட மாட்டான். இப்படி ஒரு நிலைமை, களத்துல ஒரு நிலைமையை வச்சுக்கிட்டு, அதாவது துதி பாடுங்க. எப்ப பாடணும்? ஒரு மாபெரும் மக்கள் தலைவனா ஒருத்தன் வளர்ந்து விட்டார், இவர் தன்னை புகழக்கூடிய அளவிற்கு உயர்ந்து விட்டார், அவரை புகழலாம். புரட்சி தலைவர் படத்தையும் புரட்சி தலைவி படத்தையும் எந்த திட்டத்தை புரட்சி தலைவர் உண்டாக்குனாரோ, எந்த திட்டத்துக்கு ஓபிஎஸ் நிதி ஒதுக்குனாரோ, எந்த திட்டத்துக்கு கலாய்வு பண்ணி இந்த திட்டத்தை சரிப்படுத்தினாரோ, இப்படி கூட்டு முயற்சியில அதிமுக வந்த திட்டம், அத்திக்கடவு அவினாசி திட்டம், அந்த திட்டத்துல என்னமோ எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சாதிச்சு விட்டாருன்னா, அப்ப திமுக கடைசியில நிதி ஒதுக்கி வேலை பார்த்து திறந்து வச்சாங்களே, அவங்க அந்த திட்டத்துக்கு உதவி பண்ணலையா? இதென்ன தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்வது, தன்னைத்தானே புகழ்ந்து விடுவது, தான் தோண்டித்தனமா நடப்பது? இவருக்கு பேர் ஒரு தலைவன். அதிமுகவின் தலைவன் எப்படி ஆகிறது? அபகரிப்பு மூலமா ஆகிறது. ஒருங்கிணைச்சு எல்லாரும் ஏகமனதா தேர்ந்தெடுத்த தலைவனா வரணும். பாதி பேர் பிடிக்கல, பாதி பேர் விலகி போயிட்டா, 2.5 கோடி வாக்காளர்கள் வச்சிருக்கிறோம், 2.5 கோடி உறுப்பினர்கள் வச்சுன்னு தம்பட்டிக்க வேண்டியது. அப்புறம் ஊர் புறா உறுப்பினர் நாங்க வாக்காளர் ஜாவிதாவை பார்த்ததே உறுப்பினர் சேர்த்தம் சொல்லி அது ஒரு பிரச்சனை.
விழுந்த ஓட்டு பார்த்தா 82 லட்சம் ஓட்டுத்தே விழுந்திருக்கு. அப்ப மீதி இருக்கிற 85 லட்சம் ஓட்டெல்லாம் எங்க போச்சு? அம்மா இருக்கிற காலத்துல இருந்த ஓட்டெல்லாம் எங்க? இப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அலச வேண்டாமா? ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா? அதிமுகவுடைய நிலையை எண்ணி வருத்தப்பட வேண்டாமா? பழனிசாமி பொதுச்செயலாளர் ஆயிட்டா அதிமுக எல்லா சாதனையும் செய்து விடுமா? ஓகே, இதெல்லாம் சிந்திக்கணும், செயல்படணும். இதுக்கப்புறம் அதிமுக எப்படி வழிநடத்தணுங்கிற ஒரு தெளிவு வரணும். எதுவும் கிடையாது. வெறும் எடப்பாடி புகழ்ற அளவுக்கு எடப்பாடி என்ன சாதனை செய்து விட்டார்? அவர் என்ன சரித்திரம் படுத்தி விட்டார்? செல்வம்பாளையத்துல 2 கொலை செஞ்சிருக்கிறாரு. சத்தியமங்கல காட்டுல ஓடி ஒளிச்சிருக்கிறாரு. இப்படி கொலையும் கொள்ளையும், துரோகமும் இப்படி எல்லாம் நீங்க இப்படி எல்லாம் நீங்க லைவ்ல வந்து பேசக்கூடாது சார். நீங்க என்ன இப்படி தப்பா பேசுறீங்க? நானா சொல்றேன், எஃப்ஐஆர் போட்டது போலீஸ் ஸ்டேஷன். சார், எஃப்ஐஆர் போட்டு ஓடி தெரிஞ்சாருன்னு சொல்றா. இல்ல சார், இதெல்லாம் தப்பு. நீங்க வாதமே நடக்காது. இப்படி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. அனுமதி நீங்க தொடர்ந்து அனுமதி எஃப்ஐஆர் போட்டாங்கிறதுக்காக மாதிரி பேசல அவரு. வயிற்று எரிச்சல்ல பேசுற மாதிரி பேசுறாரு அவரு. நான் கேக்குறேன், அவங்க தான் பன்னீர்செல்வம் வெறும் அதிக வாக்குகளை அவங்களே தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வர வேண்டியதானே. தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றவங்க தனியா இது பண்ணிட வேண்டியதானே. கண்ணன் கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. சரி சரி கண்ணன் கொஞ்சம் அமைதியா இருங்க. விவாதமா நாகரிகம் தாங்க சார், நாகரிகம் தாங்க. ரெட்டை கொலைகளை ஒற்றையில செய்யலையா? கொஞ்சம் அமைதியா இருங்க. காட்டுல ஓடி ஒளியலையா? சரி கொஞ்சம் அமைதியா இருங்க. சும்மா உண்மையை சொன்னா வலிக்கு தலைவரா இருந்தா ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் எல்லாரும் சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு போக வேண்டியதானே சார். தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் அவர்கள் பக்கம் இருந்தா பழனிசாமி அப்பாவோட கட்சியா? பழனிசாமி அப்பாவோட கட்சியா? அறிவுரையோ கருப்பு கொண்டு பழனிசாமி கண்ணன் கொஞ்சம் அமைதியா இருங்க. யார் பேசுறது எங்களால கட் பண்ணியும் போடவே முடியாது. அதனால கொஞ்சம் அவரை பேச அனுமதிங்க.